ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதே நமஹ. ஓம் சாம் சௌம் சரவணபவாய நமஹ. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் நவநீத குருக்கள் பேசுகிறேன். அதான் மேஷராசியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துட்டா, மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் 3 தெய்வங்கள் வழிபட வேண்டி இருக்கும். இவர்கள் எல்லோரும் வணங்க வேண்டிய தெய்வம், உடனே நமக்கு உடனே கை கொடுக்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்க்கணும். அதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வரல, இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். மேஷ ராசியில் பிறந்தவர்கள் எல்லோரும் மேன்மையை அடைய நீங்கள் ஒரு வழிகோலாக இருங்கள். ஓம் கணபதையே நமஹ. மேஷ ராசின்னு சொன்னாலே உலகத்தில் முதல் ராசி, காலச்சக்கரன் முதல் ராசியாக தான். காலபுருஷனுடைய முதல் ராசி மேஷ ராசி தான். இந்த மேஷராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய். ஏன்னா உலகமே எது ஆதாரமாக இருக்குது? பூமி ஆதாரமாக இருக்குது இல்லையா? அப்போ அந்த பூமிக்காரகம் தான் இதுக்கு ஆதாரம். மேஷராசியில் பிறந்த எல்லோருமே கூடிய மட்டும் பார்த்தோம்னா கால்நடைத்துறையில் இருப்பாங்க, தோட்டத்துறை, வனத்துறை, இன்னும் பார்க்க போனால் காவல்துறை, கண்காணிப்புத்துறை, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பூமிக்காரகனுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் தான் இந்த மேஷராசிக்காரர்கள். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு தெய்வம் எந்த தெய்வத்தை வணங்கினா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேது பகவானுடைய சாரத்தில் இருப்பார்கள். அதனால் கேது பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான். அதனால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோருமே விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும். எப்படி வழிபடணும்னு கேட்டால், விநாயகப் பெருமானுக்கு உகந்த சங்கடகர சதுர்த்தி, சுக்ல சதுர்த்தி, இந்த மாதிரி நாட்களில் விசேஷமாக விரதமாக இருந்து வழிபட்டால் கேது பிரீதி அடைவார். விநாயகருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கேது பகவானுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோருமே சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிப்பது மிகுந்த பலனை கொடுக்கும். அவர்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் தீரும். 2வது, பணம் வரவு அதிகமாகும். 2வது, பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் தரணி ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், இந்த சுக்கிர பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி. அதனால் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோருமே ஓம் ஸ்ரீம் 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 மகாலட்சுமியே நமஹ என்று சொல்லக்கூடிய மகா மந்திரத்தை, அவர்கள் சுக்கிர திசை நடந்தாலும் சரி, எந்த திசை நடந்தாலும் சரி, இந்த மந்திரத்தை சொல்லலாம். மகாலட்சுமியை பிரீத்தி பண்ணுற போது, மகாலட்சுமியுடைய மந்திரங்களை சொல்கிற போது சுக்கிர பகவான் திருப்தி அடைவார். சுக்கிர பகவான் திருப்தி அடைந்தால் பரணி நட்சத்திரம் அதிதேவதை, பிரத்ய தேவதை எல்லோருமே திருப்தி அடைஞ்சு நமக்கு நல்லது செய்வார். அதனால் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த எல்லோருமே, ஆண் பெண் அனைவருமே ஓம் ஸ்ரீம் 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 மகாலட்சுமி நமஹ என்று சொல்லக்கூடிய மகாமந்திரத்தை விடாமல் சொல்லி, வெள்ளிக்கிழமை தோறும் சைவமாக இருந்து விரதமாக இருந்து பூஜித்து, வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அஷ்டகத்தை சொல்லி சிறப்பாக செஞ்சு மகாலட்சுமி பிரார்த்தனை பண்ணினீங்களே, நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கும். பணப்பழக்கம் அதிகரிக்கும். அப்புறம் பார்த்தோன்னா கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் சூரிய பகவான் தான் அதிபதியாக வர்றேன். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான். நல்லா பார்த்தீங்கன்னா சூரியன் மிகுந்த பலனை கொடுக்கக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரம் பிறந்த எல்லோருக்குமே, அதுவும் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் அந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கிறார்கள, அப்போ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இவர்களுக்கெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்போ சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணி அப்படியே முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில் சைவமாக விரதமாக இருந்து கந்தசஷ்டி கவச பாராயணம் பண்ணி முருகப்பெருமானை விடாமல் ஓம் சரவணபவாய நமஹ, ஓம் சரவணபவாய சொல்லக்கூடிய மகாமந்திரத்தை 108 தினம் செவ்வாய்க்கிழமையில் சொல்லி, ஓம் சிவசூரியாய நமஹ என்று சொல்லக்கூடிய மந்திரத்தையும் சொல்லலாம். ஏன்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சிவசூரியன் இல்லையா? சூரியனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சிவன் தான். அதனால் சிவசூரியாய நமஹ என்று சொல்லி அது பிரார்த்தனை பண்ணிக்கலாம். முன்னோர்களுடைய சாபங்கள் இருந்தாலும் தீரும், முன்னோர்கள் ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும். அதனால் இந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்து மேஷராசியில் பிறந்தவர்கள் எல்லோருமே முருகப்பெருமானையும் சூரிய பகவானையும் பிரார்த்தித்து வந்தால் எல்லா நலன்களும் பெறுவார்கள். இது போன்று மற்ற ராசிக்கும் பார்ப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.